இந்த மாபாவியான எதிரிகள் நம்மையும் எதிர்க்கிறான், சம்பந்தமில்லாத நம்முடைய குடும்பத்தையும் எதிர்க்கிறான்னு சொன்னா அவனுடைய சூழ்ச்சியோட சேர்ந்து அவனும் முடங்கணும். அப்படி முடக்கக்கூடியதுன்னா சாகடிக்கக்கூடியதல்ல, முடக்கிடும். அடுத்த எவனையும் அவன் எதிர்ப்பாக சூழ்ச்சியாக நெருங்க முடியாத அளவுக்கு அவனுடைய சதி திட்டத்தை அப்படியே சாம்பலாக்கி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்தின் வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் பலதரப்பட்ட கலவைகள் கொண்டதாக படைத்திருக்கிறார். சந்தோஷங்கள், கவலைகள், நிம்மதி குலைவு, நோய்கள், ஆரோக்கியம் என்ற பல கலவைகளை உள்ளடக்கியதாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த கலவைகளில் பாசிட்டிவான விஷயங்கள் ஒரு மூமினை ஒரு பெரிய அளவுக்கு சலனப்படுத்தாது. நெகட்டிவான விஷயங்கள் மூமினை ஓரஞ்சாரத்தில் ஒதுங்க வைத்துவிடும், மிகப்பெரிய அளவுக்கு சலனப்படுத்திவிடும். அவனுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்க முடியாமல், முன்னேற்றத்தின் பக்கம் செல்ல விடாமல் முடங்க வைத்துவிடும். நான் அதிகமாக காணொளிகள் எதிரிகளை பற்றி, எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை தவிடுபடியாக்கக்கூடிய வசிஃபாக்களை பற்றி போட்டிருக்கிறேன். ஆனாலும் கூட இயந்திரமான இந்த உலகத்தில் எதிரிகளும் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளும் குறைந்தபாடில்லை. இயந்திரத்தனமான மனிதர்களால் விளையக்கூடிய பகைமையும், விளையக்கூடிய காழ்ப்புணர்ச்சியும், விளையக்கூடிய சூழ்ச்சியும் குறைந்த மாதிரி தெரியவில்லை, நிறைந்து காணப்படுகிறது. இதனாலேயே பல பேருக்கு நிம்மதி குலைவு ஏற்படுகிறது. படித்தவர் அதே படித்தவரால் காயப்படுத்தப்படுகிறார், எதிர்ப்பாக நினைக்கப்படுகிறார், அதே போல சூழ்ச்சி செய்யப்படுகிறார். அதே போல வேலை செய்பவர் அவன் சக ஊழியராலேயே எதிர்ப்பாக ஆக்கப்படுகிறான், சூழ்ச்சி செய்யப்படுகிறான், தொடர்ந்து அவன் தாக்கப்படுகிறான். இப்படி எக்ஸட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு துறைகளிலும் அவர்கள் எந்த துறைகளில் இருக்கிறார்களோ அந்த துறைகளிலேயே எதிரிகள் உருவாகிறார்கள். சகோதரர்களே, இந்த எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்குவது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மை மாதிரி இன்னொருத்தங்கிட்டையும் அந்த எதிர்ப்பையும் சூழ்ச்சித்தனத்தையும் சதியையும் காட்டக்கூடாது என்று நினைப்பது ஒவ்வொரு மூமினுக்குமே கண்டிப்பான கடமையாக இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிரிகள் தொடர்ந்து ரசூலுல்லாவை மட்டும் அவன் தாக்கலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அவர்களுக்கு எதிரியாக தெரியவில்லை, அவங்களுக்கு போக்கஸா தெரியல. யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்டார்களோ அத்தனை பேர் மீது எதிர்ப்பை காட்டினான். இது பெரிய டேஞ்சர். இது ஒரு எதிரி இன்னொரு எதிரியை குறிவைத்து காய் நகர்த்துறான்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனா சில மாபாவிகள் என்ன செய்வான்டா, எதிரி யாரோ அவனையும் குறிவைப்பான், சம்பந்தமில்லாத பாவமறியாத அவனுடைய மனைவி மக்கள் குடும்பத்தாரையும் குறிவைப்பான். இது அநியாயம் இல்லவா? டேய், ஒன்ன அடிச்சவனை மட்டும்தான் நீ பதிலுக்கு அடிக்கணும். ஒன்ன அடிச்சான்றதுக்காக அவனையும் அடிப்பேன், பாவமறியாத அவன் புள்ள புட்டைகளையும் அடிப்பேன், அவன் மனைவியையும் அடிப்பேன், அவன் பெற்றோர்களையும் அடிப்பேன், அவன் குடும்பத்தையும் அடிப்பேன் அப்படின்னா இது அயோக்கியத்தனம் அல்லவா? அநீதத்தின் உச்சம் அல்லவா? இப்படி எதிர்ப்புகள் நம்மையும் நோக்கியும் நம்முடைய குடும்பத்தாரை சுற்றியும் வரக்கூடிய ஒரு சூழலில் ஒரு மூமின் நிம்மதியாக வாழ்வது பெரும் கடினமான ஒன்றாக ஆகிவிட்டது. இந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய ஒரு வசீஃபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல பேர் எதிர்ப்பு காட்டினாங்க. எதிர்ப்பு காட்டினவங்களில் ஒரு சில பேர் ரசூலுல்லாவை மட்டும்தான் குறி வச்சானே ஒழிய ரசூலுல்லாவுடைய குடும்பத்தார் அவங்களுக்கு தேவையே இல்லை. ரசூலுல்லாவை மட்டும்தான் அவனுக்கு குறி. அபு சுஃபியான் எடுத்துக்கிறலாமே, அபு சுஃபியான் எதிரி தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மட்டும்தான் அவர் எதிர்த்தார். அவங்க சம்பந்தப்பட்ட யாரையுமே அவர் பெரிய அளவுக்கு துன்புறுத்தலை. உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்றேனே, காபத்து ஷரீஃபை சுத்தி சுத்தி விளையாடக்கூடிய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சின்ன வயது அருமை மகளார் ரசூலுல்லாவுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, விளையாடக்கூடிய நேரத்தில் கையாலாகாத அபூஜஹல் என்ன பண்ணான்னா, ரசூலுல்லா இடத்துல எதிர்ப்பை காட்டுறதுக்கு பதிலா
பாவம் அறியாத மழலை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல தன்னுடைய எதிர்ப்பை காட்டினான். என்ன பண்ணான் தெரியுமா? அடிச்சிட்டான் சகோதரர்களே. ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம, ஒரு பெண் குழந்தைன்னு கூட பார்க்காம அடிச்சிட்டான். அடிச்ச உடனே அழுது கொண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் கட்டி பிடிச்சி, என்னை அடிச்சிட்டாங்க, இந்த நபர் என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வால தாங்க முடியல வேதனை. மகளே, அங்க இருக்கிறாரு பாரு அபு சுஃபியான், அந்த மாமாட்ட போய் நீ சொல்லு, அவர் நல்ல மனிதர், நல்ல தலைவர், அவர்கிட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தான் கேட்கறதுக்கு பதிலாக அபு சுஃபியான்ட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அபு சுஃபியான்ட்ட போய் குழந்தை சொல்லுது. சொன்னவன அபு சுஃபியான் என்ன பண்ணாரு தெரியுமா? எதிரி தான் அவர், இஸ்லாத்துல இருந்து அலுவல. அப்போ பிள்ளைய தூக்குனாரு, கையில வச்சுக்கிட்டு நேரா போனார் அபூஜஹல்கிட்ட. நேரா போய் உன்னை அடிச்சது யாரு? அபூஜஹல். அதே போல திருப்பி அடிமா. குழந்தை மருகிச்சு, அடி. அதே போல அடிச்சது. அடிச்ச உடனே குழந்தையினுடைய முகத்துல, அன்னை ஃபாத்திமாவுடைய முகத்துல ஒரு அற்புதமான தேஜஸ். திரும்ப ரிட்டர்ன் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து விட்டாங்க. இது அவங்களுடைய நல்ல தன்மை. எதிரிதான், நல்ல தன்மை. இது வெறுமின்ன மையப்புள்ளி ரசூலுல்லாஹ் மட்டும்தான் எதிர்த்துக்கிட்டு இருந்தார். இந்த மாபாவியான எதிரிகள் நம்மையும் எதிர்க்கிறான், சம்பந்தமில்லாத நம்முடைய குடும்பத்தையும் எதிர்க்கிறான்னு சொன்னா அவனுடைய சூழ்ச்சியோட சேர்ந்து அவனும் முடங்கணும். அப்படி முடக்கக்கூடியதுன்னா சாகடிக்கக்கூடியது அல்ல, முடக்கிடும். அடுத்த எவனையும் அவன் எதிர்ப்பாக சூழ்ச்சியாக நெருங்க முடியாத அளவுக்கு அவனுடைய சதி திட்டத்தை அப்படியே சாம்பலாக்கி அவனை திரும்பவும் எதிரியாக உருவாக விடாத அளவுக்கு அவனை மொட்டை அடிச்சிடும். அப்படி ஒரு வசீஃபா சூரத்து நூஹில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான வசீஃபா. அந்த ஆயத்தே ஒரு விதமான அல்லாஹுடைய ஜலாலியத் என்ற ஆங்காரத்தன்மையை எடுத்து எம்பக்கூடிய அற்புதமானது சகோதரர்களே. எங்கே பாருங்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. முடிச்சிட்டீங்களா? திரும்ப அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வகால நூஹ் ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. வகால நூஹ் ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. வகால நூஹ் ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. இதுதான் ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா. அலிச்சாட்டியம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காபிரையும் ரப்பே நீ குறிப்பறிந்து பதம் பார்த்து அவர்களை நாசப்படுத்தி விடு, அவர்களை அழித்து விடு, ஒருத்தனை விட்டு வைக்காத. இன்னகையின் ததர்கும், நீ அப்படி இறக்கப்பட்டு விட்டு வச்சேன்னு சொன்னா இதுல்லு இபாதக, உன்னுடைய அடியார்களை இந்த மாபாவிகள் வழிகெடுத்து விடுவார்கள் அப்படின்னு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. ஒரு பிரளயம் ஏற்பட்டு, வெள்ள பிரளயம் ஏற்பட்டு ஒரு சாம்ராஜ்யமே அழிந்ததா இல்லையா? இதை சும்மாலாம் செய்யக்கூடாது. பயங்கரமா தொடர்ந்து உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அவன் டார்ச்சரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்ற பட்சத்துல மட்டும்தான் இந்த வசீஃபாவை கையில் எடுக்கணும். இது ஒன்றும் அவனெல்லாம் அழிச்சிடாது. அவன் சூழ்ச்சியை அழிச்சிரும், அவன் சதியை அழிச்சிரும். அடுத்து எந்த ஒரு உயிருக்கும் அவன் அநீதம் செய்யணும்னு நினைச்சா அந்த நினைப்பை அழிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு வசீஃபா தாராளமா ஓதுங்க, அல்லாஹ் ரஹமத் செய்வான். எதிரிகளே இல்லாத அற்புதமான 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 தென்றல் காற்றை போல தெளிந்த நீருடையை போன்ற வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன
எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.